ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா அது? இல்ல தேர்ட் டைம் வரேன். ஓ, தேர்ட் டைம் வராங்களாம். வெரி குட். என்ன சார் ப்ராப்ளம்? என்ன ஸ்டமக் ப்ராப்ளம். இப்போ கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கா? கேஸ்ட்ரிக் டைம்க்கு சாப்பிட முடியல. சைடு எஃபெக்ட்ஸ் ஃபர்தர் டேமேஜ் இல்லாமல் இருக்கிறத அரெஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். உண்மையா சார், அதாவது நிறைய சித்தா மெடிசன் இருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க. இருந்தாலும் எங்கள் நித்யா மேம் பார்க்கறது ஒரு பெரிய அபூர்வம். இல்லை, அவள் பேசுறதாமே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கு. எது கவலைப்படாதீங்கன்னு சொல்லிடுவாங்க, பயமே வேணாம், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் பேசுவாங்க, ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். நிறைய பேர் நானே இங்கே இன்டர்வியூ எடுக்க வருவேன், வந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் பார்க்கும்போது அப்படியோன்னு உட்காருவாங்க. அடுத்த வீடியோவில் நான் பார்க்கும்போது அதே ஆள் ஹாப்பியாக சிரிச்சுட்டே போவாங்க. நான் கேட்பேன், என்னங்க நல்லா ஆயிட்டம்மா அப்படின்னுவாங்க. வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு நான் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதோ போர்டு தெரியுது பாருங்கள், சித்தா ஹெல்த் கேரு. இங்கே பாருங்கள், தீக்ஷாலயம் போட்டிருக்கும். இது ஆதம்பாக்கம் ரோடு, தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரு. வணக்கம். ஒன்றும் இல்லை, நாங்கள் இது நீங்கள் நிறைய இந்த யூடியூப்பில் எங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க. வர்றவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளோ நல்லா இருக்கீங்க அப்படின்றத நாங்கள் கேட்கணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை. மக்களும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை தான். உங்கள் பேர் என்ன? ரவீந்திரன், ரவிவாக்கத்துலேருந்து வர்றேன். வெரி குட். ஃபஸ்ட்டு டைம் வரீங்களா அது? இல்லை தேர்ட் டைம் வரேன். ஓ, தேர்ட் டைம் வராங்களாம். வெரி குட். என்ன சார் ப்ராப்ளம்? என்ன ஸ்டமக் ப்ராப்ளம். இப்போ கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கா? கேஸ்ட்ரிக் டைமுக்கு சாப்பிட முடியல, அதனால ஸ்டமக் பெயின் அதெல்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கு. கொஞ்சம் மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க? 2 months எடுத்துட்டு இருக்கேன். 2 months எடுத்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளோ % நல்லா இருக்கு? பரவாயில்ல, ஒரு 70% வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். உடனே அது 2 மாசத்துலயே ஒரு பரவாயில்லையே இல்லையா? இப்போ சாப்பிட்றீங்க நல்லா? சாப்பிட்றதெல்லாம் இது ஸ்டமக் பெயின் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மேம் கண்டுபிடிச்சிட்டாங்க இதனால என்ன? அல்சர் பிரச்சனை. ஓ, ஓகே ஓகே. அல்சர் ப்ராப்ளம், டைமுக்கு சாப்பிட முடியல, அதெல்லாம் இருந்தது, அதனால அல்சர். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நான் கேட்டது இல்லை, அதனால எங்களுக்கு என்னன்னா ஒரு ஆசை. நிறைய பேர் நம்ம யூடியூப்ல பார்த்து குணமாகறாங்க. சரி, எப்படி குணமாகறாங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்றது நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் மேம் மட்டும் இல்லை, மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். கோச்சிக்க கூடாது, அதனால தான் நாங்கள் கேட்டோம். பட் இப்போ நீங்கள் கேட்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல. 2 மாதம் வந்தேன் நான், ஓரளவுக்கு அதுதான் எங்களுக்கு வேணும் இல்லையா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேட். சார் வணக்கம், வாங்க வாங்க உள்ள வாங்க, அப்படி உட்காருங்க. என் பேர் பாலாம்பிகா, நடிகை பாலாம்பிகா. நீங்கள் எங்கள் நித்யா மேமோட யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாமே பார்த்துருக்கீங்கல்ல. இப்போ அது என்னென்னா, இங்கே நிறைய பேர் வராங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு குணமாகறாங்க, சந்தோஷமாக இருக்காங்களா, நல்லா ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கணும், இங்கே நித்யா மேமும் தெரிஞ்சுக்கணும், மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். என் பேர் ரமண சர்மா, 70 வயசாகுது. 70? ஆமாம். நான் கொஞ்சம் கிட்னி இதுக்கோசரம் வந்திருந்துருக்கேன். வெரி குட். இங்கே அதுதான் டக்குனு குணமாகிறது. அதான் வீடியோவில் தான் நாங்களும் பார்த்து, மிஸ்ஸஸ் நானும் பார்த்து பண்ணோம். வெரி குட். ஒரு நான் 3-4 மாதமாக வந்துட்டுருக்கேன். 4 மாதமாக வரீங்க? ஆமாம், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரெண்டாவது இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு மறுபடியும் அது இன்னும் ப்ராப்ளம் ஆகுதுங்கிறதுனால இதுனா கியூர் ஆகிடும். சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கு. அதனால கொஞ்சம் சரி, எதுவுமே தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுறோம், எப்படி ஒரு 1 hour ஆகுது இல்ல? 1 hour ஆகுது. ஒரு நாள் முழுக்க அவஸ்தை தாங்க முடியாது. பட் சைடு எஃபெக்ட்ஸ் ஃபர்தர் டேமேஜ் இல்லாமல் இருக்கிறத அரெஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். உண்மையா சார், அதாவது நிறைய சித்தா மெடிசன் இருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க. இருந்தாலும் எங்கள் நித்யா மேம் பார்க்கறது ஒரு பெரிய அபூர்வம்.
இல்லை அவள் பேசுறதாமே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கு. ஒரு ஆன்மீகமா எல்லா சப்ஜெக்டும் பேசுகிறா. கார்டியானமை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வெரி குட். அதை கூட நாங்கள் ரெகுலராக எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இம்ப்ரெசிவாக இருக்கு. நாங்களும் திருப்தியாக இருக்கு. சீக்கிரம் நானும் பார்க்கணும். அது கொஞ்சம் டேக்ஸ் ஓன் டைம். சீக்கிரமா குணமாயிடும். சித்த வைத்தியமே கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் போல இருக்கு. பட் நல்லா ஆயிட்டா போதுன்னு இருக்கு. கண்டிப்பா குணமாயிடுவீங்க. இங்க வந்துட்டீங்கல்ல, இது ஒரு வைப்ரேஷனான இடம். அந்த ஹோப்ல தான் நான் வந்துட்டு இருக்கேன். 3 மாசம் வந்துட்டு இருக்கேன். டிஸ்கண்டினியூ பண்ணலையே நான். அந்த ஹோப்ல பண்ணாதீங்க. ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. மெடிசனை ஃபுல்லா ஃபாலோ பண்ணாலே நம்ம கம்ப்ளீட்டா சரியாயிடும். நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்கள வீடியோ எடுத்தேன். ஃபோன்ல பேசினேன். அது அந்த வியாதி எனக்கு பேரே வந்து அது என்ன பேர் சொன்னாங்க, மயோதிஷ்னாவா என்னோ பேர் சொன்னாங்க. அது வந்து மசில் ப்ராப்ளமா. எனக்கு இது மாதிரி ஒரு பேர் கேட்டதே இல்லைங்க. அவங்க வந்து 4 வருஷமா எங்கெங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இது சரியாகாது, இனிமே இதுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சவங்கள 4 வருஷம் சரியாகாம அவங்க அம்மா ஒரு ஆனந்த கண்ணீர்ல அழுதாங்க பாருங்க. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமாவா 4 மாசம் தான் வந்திருக்காங்க. 4 வருஷம் பார்த்தவங்க 4 மாசத்துல கம்ப்ளீட்டா குணமாயிட்டாங்களாம். எனக்கு அவங்க அம்மா பேசுறாங்க, அழுகுறாங்க, கண்ணெல்லாம் கலங்குறாங்க. எனக்கு என் பொண்ணை நான் தூக்கி கொண்டு போய் டாய்லெட்ல உட்கார வைப்பேன், அவளால நடக்க முடியாது, படியில இறங்க முடியாது அப்படின்லாம் சொன்னவங்க இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷம். நித்யாவுக்கு வந்து அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ்ன்றேன். அவங்க நல்லா இருப்பா நித்யா, என் பொண்ணை குணமாக்கிட்டான்னு அவ்வளோ சொல்லும்போது பார்க்கும்போது சிரிச்ச முகமா ஒரு கடாட்சமா பேசுவாங்க, அழகா பேசுவாங்க. எது இருந்தாலும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. பயமே வேணாம், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சிரிச்சுட்டே பேசுவாங்க. ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம வந்து என்ன, நீங்க என்ன ப்ராப்ளத்துல வரீங்க, நல்லா ஆயிட்டீங்கன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது இன்டர்வியூ. ஓகே, நம்பி வரலாம் எல்லாரும். நம்பிக்கையோட குணம். நீங்க தான் சொல்லுங்க, மக்கள் கிட்ட சொல்லுங்க. நம்பி எல்லாம் வாங்க, நல்லா சரி பண்ணிடுவோம் மேடம். தேங்க்யூ சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? உங்க பேரு? சுரேஷ். சுரேஷா? எங்க இருந்து வரீங்க? திருமணிசை. திருமணிசையில இருந்து. ஓ ஓகே ஓகே. பூந்தமல்லி தாண்டி. என்ன விஷயமா வரீங்க? இது கிட்னி ப்ராப்ளம். கிட்னி ப்ராப்ளம்னால. எவ்வளோ நாளா வரீங்க? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கல்ல? இது மெயின் வந்து கிட்னி சரியாகிற இடம் இது. தெரியுமா தெரியாதா? நிறைய பேர் வந்து, நானே இங்கே இன்டர்வியூ எடுக்க வருவேன், வருந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் பார்க்கும்போது அப்படியோன்னு வந்து உட்காருவாங்க. அடுத்த வீடியோவில் நான் பார்க்கும்போது அதே ஆள் ஹாப்பியாக சிரிச்சுட்டே போவாங்க. நான் கேட்பேன், என்னங்க நல்லா ஆயிட்டம்மா அப்படின்னுவாங்க. இங்கே வந்துட்டல்ல தம்பி, நல்லாயிடுவீங்க. உங்கள் பேர் என்னப்பா? சுரேஷா? நல்லாயிடுவீங்க. என்ன வயசு உங்களுக்கு? 24. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லைப்பா. எதை பற்றியும் கவலைப்படாது. அதுவும் சின்ன பையன், க்யூராக சீக்கிரமாக சரியாயிடும். ஓகேவா? சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோவிலேருந்து நம்பரை எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்க்கலாம். இந்த பேஷண்ட்டெல்லாம் வந்து மேம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் ஒரு பேஷண்ட் போகிறாங்க. வீடியோவில் நம்பர் வரும். நம்பர் எடுத்து நீங்கள் மேம்கிட்ட காண்டாக்ட் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேராக நித்யா மேம் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு, ஒரு மெடிசன் இருக்குது. அதனால் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. நேராக ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த்துக்கு, வேறு ஹெல்த்துக்கு இறக்குவாங்க. நித்யா மேம் நம்பர் இந்த வீடியோவிலே வரும். அந்த நம்பரை எடுத்து காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து குணமாயிடலாம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.